ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி அலை உச்சத்தில் இருக்கு அப்படிங்கறது நாம இப்ப பார்க்கலாம். தமிழகம் மே 4, 2026 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை நெருங்கும் வேளையில ஒரு தீர்க்கமான மாற்றம் நிகழ்ந்து வருது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான தேசிய தலைமையுடன் தனது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி தொகுதிகள் முழுவதும் அடிமட்ட மக்களின் உத்வேகத்தை தூண்டியிருக்கு. இது இனி வெறும் பிரச்சாரம் மட்டும் கிடையாது, ஒரு மக்கள் இயக்கம். திமுக அரசுக்கு எதிரான அதிருப்தி அதிகரித்து வர்றதுனால குடிமக்கள் மாற்றத்திற்கு தயாராக இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தீர்க்கமான பொறுப்பு கூறக்கூடிய மற்றும் எதிர்காலத்தை நோக்கிய ஆட்சியை வழங்குவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது அவர்கள் அதிக அளவுல நம்பிக்கை வச்சிருக்காங்க. பாஜகவுடைய தேசிய தலைவர் திரு நிதின் நபீன் சாத்தூர், அறந்தாங்கி, ராமநாதபுரம், மதுரை தெற்கு மற்றும் கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் தீவிரமா பிரச்சாரம் செய்து அடிமட்ட திரட்டலை வலுப்படுத்தி பாஜக வேட்பாளர்களுக்கான ஆதரவு அதிகரிக்கப்பட்டிருக்கு. மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், வடக்கு புதுக்கோட்டை, அவினாசி மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு ஆகிய பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பிரச்சாரங்களை முன்னிறுத்தி நடத்தி வளர்ச்சி மற்றும் ஆளுகைக்கான என்டிஏவோட உறுதிப்பாட்டையும் வலியுறுத்தியிருக்காரு. உயர்மட்ட தேசிய தலைவர்களுடைய வருகை கட்சி தொண்டர்களிடையே ஈடு இணையற்ற ஆற்றலை ஊட்டியிருக்கு. இது வாக்குச்சாவடி அளவிலான ஈடுபாட்டை துரிதப்படுத்துவது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர்களை சென்றடையும் முயற்சியும் விரிவுபடுத்தியிருக்கு. பல்வேறு பிராந்தியங்கள்ல பொதுமக்களோட உற்சாகமும் பங்கேற்பும் வெளிப்படையாகவே தெரிகிறது. இது முன்னேற்றம் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொலைநோக்கி பார்வைக்கும் அதிகரித்து இது முன்னேற்றம் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொலைநோக்கு பார்வைக்கு அதிகரித்து வரும் ஏற்பை குறைக்கிறது. பாஜகவுடைய முன்னாள் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியீட்டிற்காக ஏற்கனவே தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறதுனால இந்த உத்வேகம் மேலும் தீவிரமடைகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தாக்கம் மிக்க பயணமும் அமைந்திருக்கு. அவர் திருப்பரங்குன்றத்திற்கு வருகை தந்ததும் கன்னியாகுமரியில பேரணி நடத்தியும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் புத்துணர்ச்சி ஊட்டியிருக்காரு. இது பாஜகவோட மக்கள் தொடர்பு பணிகளை மேலும் துரிதப்படுத்துவதோடு தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ந்து வரும் உத்வேகத்தையும் வலுப்படுத்துகிறது. பல மூத்த தேசிய தலைவர்களும் மாநிலத்தில் பிரச்சாரம் செய்ய இருக்காங்க. தேர்தல் சூழல் தெளிவாகவே மாறி வருது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி அலை முன்னெப்போதும் இல்லாத வலிமையும் கவனத்தையும் பெற்று வருகிறது. சமூகங்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து ஆதரவு பெருகிருக்கு. தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு புதிய அரசியல் மைல்கல்ல எட்டுறதுக்காக தயாராயிருக்கு. எம்.கே. ஸ்டாலினின் தலைமையிலான ஆட்சி திறனற்றதாகவும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாததாகவும் கருதப்படுவதனால மக்கள் அந்த ஆட்சி மேல ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. இதன் காரணமாக தான் மாநிலம் முழுவதுமே ஒரு வலுவான மாற்று அலை பரவி வருகிறது. திமுக ஆட்சியின் பொம்மை தலைமை குறித்த கருத்து, பொறுப்பு கூறல், வெளிப்படைத்தன்மை மற்றும் வளர்ச்சி சார்ந்த ஆட்சியை மக்கள் நாட தூண்டுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி அலை மாநிலம் முழுவதும் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழகம் ஒரு தீர்க்கமான தருணத்தை காண்கிறது. திமுக ஆட்சியின் மீதான அதிகரித்து வரும் மக்கள் அதிருப்தி மாற்றம் மற்றும் சிறந்த ஆட்சிக்கான வலுவான கோரிக்கையா மாறியிருக்கு. தீர்க்கமான தலைமை, வெளிப்படைத்தன்மை மற்றும் வளர்ச்சியை வழங்கும் நம்பகமான மாற்றாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிற்கிறது. மே 4 தமிழக மக்கள் மாற்றம் மற்றும் ஒரு புதிய திசைக்கான தெளிவான ஆணையை வழங்க தயாரா இருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பா வெல்லும் அப்படின்னு உறுதியளிக்கப்பட்டிருக்கு.